அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ நம்ம இனிமேல் ப்ராப்பராக வீடியோஸ் எல்லாத்துக்கும் விட போகிறோம்னு சொன்னோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல் தமிழ் தகுதி தேர்வு எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியை கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு எதை மட்டும் படிக்கணும் அப்படின்றத ரீசெண்டாக கேட்ட 2 கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ கேட்டாங்க அப்படின்றத வச்சு இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் பாருங்க. நான் சொல்ற டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே 100க்கு 70 கேள்விகள் கரெக்டா எடுக்கலாம். நமக்கு 100க்கு 40 கொஸ்டின் அடிச்சா பாஸ். ஆனா நம்ம அசால்ட்டா 70 கொஸ்டின்ஸ் வரைக்குமே போடலாம். அதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, தமிழ் அனாலிசிஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல ரீசெண்டா நடந்த நம்மளோட இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ ஏஇ எக்ஸாமுக்கும் டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம்ஸுக்கும் ஒவ்வொரு டாபிக் சைஸா எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஆர்எல்ஏ அகாடமி மெட்டீரியல்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும். எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின். இது எல்லாமே நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி மெட்டீரியல்ல இருந்தா வந்திருக்கு. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் 3 கொஸ்டின். பிழை திருத்தம் பார்த்தீங்கன்னா சந்தி பிழை நீக்குதல், மரபு பிழைகள், வலு சொற்கள். ஸோ இதுல மரபு பிழைகள்லாம் பார்த்தீங்கன்னா வினை மரபு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபு பிழைகள் குயில், கூவும், காகை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. வலுவு சொற்கள்லாம் ஒற்று பிழைகள். ஸோ சில இதுகள். அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். ஸோ இந்த காலிங் பெல் அப்படின்னா இந்த நம்ம வெளியே காலிங் பெல் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து, அதாவது இதை எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா விதி வீதி. குரில் நெடிலும் இதுவும் அதே மாதிரிதான் வரும். விதி வீதி அப்படின்ற மாதிரி வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாத்தீங்கன்னா அதாவது 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன குறிக்கக்கூடியதாக இருக்கும், அதுக்கப்புறம் நதியை குறிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதுல 3 கொஸ்டின் கேட்கிறாங்க. வேர் சொல்லை தேர்வு செய்தல் 3 கொஸ்டின். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், தொழிற்பெயர், அதுல இருந்து 1 கொஸ்டின் கேட்கிறாங்க. இது நான் ஏ எக்ஸாம்ல கேட்டது, பக்கத்திலேயே டிப்ளமோ எக்ஸாம் வச்சிருக்கேன். அகர வரிசைப்படி இதுல 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல் 2 கொஸ்டின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு இது முன்னாடி நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப குறைச்சிட்டாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் கேட்கறது இல்ல. எவ்வகை வாக்கியம், தன்வினையா பிறவினையா, இதுல மினிமம் 1ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கிறாங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இது பொருத்துக சார்ந்து கேட்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்கிறாங்க. 3 கொஸ்டின். அலுவல் சார்ந்த கலை சொற்கள், இந்த டாக்குமெண்ட், ஃபைல்ஸ், இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. விடை வகைகள், அதாவது ஏவல் விடை, இனமொழி விடை, உற்றது உரைத்தல் விடை, இதுல 8 விடைகள் இருக்கும். ஸோ அந்த மீனா வகைகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி, ஸோ இந்த மாதிரி இது. அதே மாதிரி ஊர் பெயர்களோட மறு பெயர், தஞ்சாவூர், தஞ்சை. நிறுத்தற் குறிகள்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்கிறாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், அதாவது 2 சொல்லு கொடுத்திருப்பாங்க, அதை இணைச்சு ஒரு சொல்லா உருவாக்குறது. பொருத்தமான காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இது. அதே மாதிரி சரியான வினாச்சொல், அதாவது ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க, அதுக்கு என்ன மாதிரி வினாச்சொல் அப்படின்றது கொடுப்பாங்க. சரியான இணைப்பு சொல் பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க 1 கொஸ்டின் கேட்கிறாங்க. இருபொருள் தருக 3 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. குரில் நெடில் மாற்றம் 3 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. கூற்று காரணம் சரியா தவறா 2 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. கலை சொற்களை அறிதல், சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல 6ல இருந்து 5 கொஸ்டின். சொற்களோட கூட்டு பெயர்கள் 2 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. சரியான தொடரை எடுத்திருத்தல் 3ல இருந்து 5 கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் 1ல இருந்து 6 கொஸ்டின் வரை கேட்கிறாங்க. பிழை திருத்துதல் 2 கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக 3ல இருந்து 4 கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை 2ல இருந்து 3 கொஸ்டின். பத்தியிலிருந்து வினா கண்டிப்பா 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் இப்ப 5 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஓவராலா இதுதான் கான்செப்ட். இப்ப நீங்க எதெல்லாம் படிச்சா ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும், கம்மியா படிச்சு நிறைய மார்க் எடுக்கிறதுனா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல், இது ஒரு 5, இது ஒரு 3. அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லு கூட தேவையில்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில சொல் கலை சொற்கள் மொத்தமா இருக்கும், இது ஒரு 2. அதுக்கப்புறம் கலை சொற்கள் வரும் பாத்தீங்களா, கலை சொற்கள் அதுல ஒரு 5.
சோ இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ல இருக்கிறதே மினிமமா நிறைய கொஸ்டின்ஸ் அதுலயே கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த உவமையால் விளக்கப்பெறும் 3 கொஸ்டின். இதுவும் பாத்தீங்கன்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் 2 கொஸ்டின், விடை வகைகள் 4 கொஸ்டின், அதோட வினா வகைகள் கேட்டாலும் அதுலயே எடுத்துக்கலாம். இந்த மருவு பெயர்கள ஈஸி, மருவு பெயர்ல 3 கொஸ்டின். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படி நம்ம கால்குலேட் பண்ணாலும் இங்க பாருங்க 5 3 10, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 19 22 27 கொஸ்டின் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 27 ஒரு 5 32 கொஸ்டின். சோ அசால்ட்டா என்ன ஆயிருச்சு, இதோட சேர்த்தா 32 கொஸ்டின். அதே மாதிரி இந்த ஒரு இதுல 34 கொஸ்டின். அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதுல 5 கொஸ்டின் சேரணும்னா எத்தனை 41 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. சோ அவ்வளவுதான், தமிழ் பாஸ். இவ்வளவுதாங்க கான்செப்ட். சோ இந்த பிடிஎஃப் டெலிகிராம நான் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுறேன். இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல போட்டுறேன். இதை ஒரு கிளான்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சோ இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் சைஸா எங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். இங்க பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சோ இது இப்படிதான் கேட்பாங்க, தெரியுதா? பிறமொழி சொற்கள் அதாவது ஜாஸ்தினா மிகுதி. விடை வகைகள்லாம் இதுல வந்து மொத்தமே 8 விடைகள் தான் இருக்கும். சோ அது. அதுக்கப்புறம் இந்த கலை சொற்கள் பொருத்தமானது தேர்ந்தெடுக்க. அதே மாதிரி ஓமை பொருள், எவ்வகை வாக்கியம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படித்தாலும் சில நீங்க 40 கொஸ்டின் வந்து அசால்ட்டா 50 60 வரைக்கும் அசால்ட்டா அடிச்சாரலாம். மிச்சத்துக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் படிச்சீங்கன்னா 70 80 கொஸ்டின் வரைக்கும் தாராளமா உங்களால அழிக்க முடியும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் வேர் சொல்ல வச்சு வினைமுற்று, வினையால் எனும் பெயர், வினையச்சம் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சரியான ஆங்கிலேய சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், கலை சொல்கள், பிறமொழி சொற்கள் கலந்த சொல்லு, அதுக்கப்புறம் பொருந்தா சொல். இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல பொருந்தா சொல். அதுக்கப்புறம் எதிர் சொல்லு. இங்க பாருங்க, பிரித்தெழுதுக, பத்தியை படித்து விடையளிக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பிழையற்ற தொடர், ஒருமை பன்மை பிழை, அதுக்கப்புறம் சொல் பொருள், இன்னொன்னு சொல் பொருள் பொறுத்துக்க வரும். அதே மாதிரி ஒரு ஓரை வச்சு கேட்டிருக்காங்க, தெரியுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல டீட்டெயிலர் சரியான தொடர் அமைப்பு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்துகள், இதுல ஒரு 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த குறில் நெடில் மாற்றம், கல்லு காலு என்ன அப்படின்றது, விதி வீதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு இருந்து பாடம் படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து சரியான இணைப்பு சொல், ஆனால், எதனால், ஆகையால், எனவே. அதே மாதிரி சரியான வினாச்சொல் என்ன, இந்த மாதிரிலாம் சிம்பிளா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சோ இதுக்கெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 4லயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 கொஸ்டின் 85 கொஸ்டின் வரைக்குமே இலக்கணம் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 15 கொஸ்டின் தான் இலக்கியம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ இந்த 85 கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் 25 டாபிக்கா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல 41 டாபிக் இருக்கும், இதுல 25 டாபிக். சோ ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுகள் சேர்த்தது, ஸ்கூல் புக்கை பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம கொடுத்துட்டோம். சோ நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை வாங்கி படிச்சாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுல ஒரு 120 வரைக்கும் இருக்கும். இதை படிச்சாலே ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து எதிர்ச்சொல், ஸ்கூல் புக்ல கொடுத்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். எதிர்ச்சொல்கள் அது பாத்தீங்கன்னா ஒரு 250 வரைக்கும் இருக்கும், 280 வரைக்கும். அடுத்து பொருந்தாச்சொல், இந்த முக்கணி தொகை சொற்கள்ல இருந்துதான் பொருந்தாச்சொற்கள் இந்த மாதிரி கேட்பாங்க. சோ அதுக்கு நம்ம டீடைல் கொடுத்துருக்கோம். பிழை திருத்தம், சந்தி பிழையை எப்படி நீக்கிறது, அதே மாதிரி வள்ளிடம் மிகும் இடங்கள் மிகா இடங்களை வச்சு எப்படி சேர்க்கிறது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு செப்பரேட் டாபிக்ஸ் வைஸா நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம கொடுத்துருப்போம். பேக்லயே எண்ட்லயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். அதனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரபு பிழைகள், வினை மரபுனா என்ன, விலங்குகளோட மரபு, ஒளி மரபு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இளமை பெயர்கள், பறவை விலங்குகளோட இருப்பிடம், கூட்டு பெயர்கள், தாவரங்களோட இளமை பெயர்கள், காய்களோட இளமை பெயர்கள், கொடி மரங்களோட தொகுப்பிடம். சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அடிவகை, இதுவும் பாத்தீங்கன்னா பொருந்தா சொல்ல கேட்பாங்க. இலை வகை, பூவோட நிலைகள், பிஞ்சு வகை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன கேட்கிறாங்களோ அதை பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுலயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வர நம்ம பக்காவா எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வலுவு சொற்கள், அடமழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அடைமழை அப்படின்றத கரெக்டா கொடுக்கணும். அடையாளம். சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்திருப்போம் வலுவு சொற்களை பொறுத்தும். அதுலயும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வலப்பக்க சுவரில் எழுதாதே, கொடியில் மலரை கொய்துவாம். சோ இதெல்லாம் வலு சொற்கள். இதையுமே நம்ம ஸ்கூல் புக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டு வச்சிருக்கோம். அடுத்து 4 வகை சொற்கள், இதுல எது பெயர் சொல் இதெல்லாம் கேட்பாங்க. பொறுப்பெயர் என்ன அப்படின்றது. அடுத்து ஒளி பொருள் வேறுபாடு அறிந்து, அறம்
தெரியுதா? இதுதான் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து கம்பைன் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதை வச்சுதான் நம்ம எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கினாலே நீங்க கண்டிப்பா 70-80 மார்க் எடுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கும் தனியா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேர் சொல்லை கொடுத்து வினையால் எனும் பெயர் இதெல்லாம் நம்ம பக்காவா கொடுத்துருக்கோம். அகர வரிசை அது எப்படி பண்றது, அதுக்கு நம்ம இது கொடுத்துருக்கோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கள் ஆக்குதல். பல நாட்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின, பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின. அவ்வளவுதான். இதுலயே செய்யப்படும் பொருள் பயனிலை வச்சு கொடுத்திருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து விடை வகைகள், வினை வகைகள், இங்க பாருங்க வினா வகைகள், அடுத்து விடை வகைகள். ஸோ இதை நீங்க படிச்சாலுமே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து 30 நாள் போதுங்க. 25 டாபிக், டெய்லிக்கு ஒரு டாபிக் நீங்க எடுத்தீங்கன்னா இது ஒரு நாள்ல உட்காந்தாலே முடிச்சிடலாம். உங்களுக்கு மினிமமே ஒரு 5 நாள்ல பக்காவா இந்த தமிழையும் முடிச்சிடலாம். தரவா நீங்க குரூப் ஒர்க்கா இருந்தாலும் பக்காவா முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா 30 நாளைக்கு 30 டாபிக், 25 டாபிக் தான் இருக்கும் நம்ம இதோடதுல. மிச்சம் 5 நாள் என்ன பண்ணணும்னா நம்ம 50 செட் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க பாஸ். அவ்வளவுதான். குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க பாஸ். அவ்வளவுதான். நீங்க இந்த நம்ம மெட்டீரியலை வாங்கி படிச்சுட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல் தான், நம்ம மெட்டீரியல் எங்க இருந்து வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதை படிச்சுட்டு எங்க பாருங்க கலை சொற்கள்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே மொத்தமா கொடுத்தாச்சு. இதுல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓர் அஃது அது அந்தது சொல் பொருள் பொறுத்துக எல்லாமே பக்காவா. அதே மாதிரி பத்தியை படித்து இது பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஸோ எல்லாமே பக்காவா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க வாங்கி 25 டாபிக் தான் உங்களுக்கு இருக்கும். டெய்லிக்கு ஒரு டாபிக் இல்ல 2 டாபிக்னு வச்சீங்கன்னா 15 நாள்ல முடிஞ்சிருச்சு. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கன்னா ஈஸியா 70-80 மார்க் அசால்ட்டா எடுத்துட்டு போயிடலாம். இது எங்க போய் வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட rlacademy.comல போனீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இதுல இங்க இருக்கு பாருங்க, டெமோ 25 டாபிக் கவர் ஆயிருக்கும். ஸோ எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோ போட்டிருப்போம். அதையும் நீங்க பார்த்துட்டு இந்த மெட்டீரியலை யோசிக்காம இப்பயே வாங்கி படிச்சீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நம்ம தமிழ் மெட்டீரியலை முடிச்சிடலாம். அடுத்து ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டடி பிளான் நம்ம கொடுக்க போறோம். இதையுமே நீங்க ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதியா இன்னையில இருந்து 1 அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட நியூ இயர்க்குள்ள தாராளமா 2 டாபிக்கா முடிச்சா அசால்ட்டா முடிச்சிடலாம். ஸோ யோசிக்காம படிங்க. தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து வாங்காமலே இருக்கீங்க. கடைசியில இதுல இருந்து தான் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க வரீங்க. ஸோ இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 50 செட் கொஸ்டின் பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ் 2022ல இருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின் பேப்பரையும் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் கேட்டதுலயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வேணுங்கிறவங்க இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதே மாதிரி தமிழ் மெட்டீரியல் 150 ரூபா தான். வேணுங்கிறவங்க யோசிக்காம வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதர் டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, மெக்கானிக்கல், EEE, ECE, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவில், ஸோ எல்லாத்துக்குமே டிப்ளமோ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல மெட்டீரியல் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அது கீழே சாம்பிள் இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்த வருஷம் நமக்கான வருஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.